Everyone, it's June 23rd, Tuesday. NQAM செஷனோட ப்ரைஸ் ஆக்ஷன் பேக்ரவுண்ட் பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் டு த NQAM செஷன், ப்ரீ மார்க்கெட் என்ன பண்ணா அப்படிங்கிறது இன்றைக்கி ரொம்ப முக்கியம். இன்றைக்கி மார்க்கெட் 18ல் ஓப்பன் ஆனால், ஆஸ் யூ கேன் சி இதுதான் 18 ஓப்பன் ஆனதுலேருந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 900 பாயிண்ட்ஸ் 1000 பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆகிட்டான் பிஃபோர் ஈவன் த ஈக்விட்டி ஓப்பன். இது எதனாலனா சம் ஏஐ ஸ்டாக்ஸ் என்னமோ படித்தேன் மறந்துட்டேன் கைஸ். ஏதோ செல் ஆஃப் பண்ணாங்க, செமிகண்டக்டர்ஸாக ஏதோ செல் ஆஃப் பண்ணாங்க, சரியாக எனக்கு தெரில. ஆனால் படித்தேன் காலைல வரப்போ என்னென்னா மத்தியானம் படித்தேன் ஏன் மார்க்கெட் இவ்வளோ ஃபாலோ ஆகிறான் அப்படிங்கிற ப்ரீ மார்க்கெட்டில் பார்க்குறப்ப பார்த்தேன். ஸோ 1000 பாயிண்ட்ஸ் செல் ஆஃபு. ஸோ ஐ வாஸ் லைக் ட்ரேட் பண்ண வேண்டாம், ஏன்னா இவ்வளோ பெருசு ஒரு செல் ஆஃப் ஆகிட்டான். நான் என்னென்னா மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி செல் ஆஃப் வரப்போ பிஃபோர் நியூ மார்க்கே ஈக்விட்டி ஓப்பன் முன்னாடியே மார்க்கெட் அதை ரெக்கவர் பண்ணுவோம். பட் இன்றைக்கி அப்படி நடக்கவே இல்லை. மார்க்கெட் அதே இடத்துல நின்றுட்டு இருந்தான். என்னன்னா ஈக்விட்டி ஓப்பனும் 1000 பாயிண்ட்ஸ் கீழே தான் ஓப்பன் ஆகிற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி. ஸோ ஐ வாஸ் லைக், சிம்பிள் லாஜிக் புரிஞ்சுக்கோங்க, 1000 பாயிண்ட்ஸ் கீழே ட்ராப் ஆகிட்டுது. ஸோ கேப் டவுன் இன்றைக்கி. ஆர்டிஎஸோட ஓப்பன் இங்கே ஓப்பன் இன்றைக்கி எங்கே, இந்த இடத்துல இருக்கிற ஒரே லிக்விடிட்டி இந்த வெட்னஸ்டே ப்ரீவியஸ் வீக்கோட லோ. அது கேப் டவுன்லேயே உங்களுக்கு அது பர்ஜ் ஆகிடும். அது பர்ஜ் ஆகிடுச்சுன்னா வேறு என்ன உங்களுக்கு லிக்விடிட்டி இருக்குன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு லோ இருக்குது, ஃப்ரைடேவோட லோ. பட் அவ்வளோ கீழே போவானுங்கிறது எனக்கு தெரியாது. நான் ஆல்ரெடி இவ்வளோ பெருசு போயிட்டான். அது இன்னொரு 300 பாயிண்ட்ஸு. ஸோ அது கேரண்டட் கிடையாது. ஸோ மார்க்கெட் இருக்கிற ஒரே லிக்விடிட்டியை பர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ ஐ வாஸ் லைக், குட்டி ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நான் பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனதுலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் இல்லை, தெரியுது அவங்களுக்கு. 1 hour சார்ட் இது. ஓப்பன் ஆனதுலேருந்து ஃபுல்லாக பிளாக் கலர் கேண்டில்ஸ் தான், ரீட்ரேஸ்மெண்ட்டே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரீ மார்க்கெட்டில் இங்கே ஒரு லிக்விடிட்டி பில்டப்பு தெரியுதா, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஈக்குவலைஸ், இந்த ஹை ஒரு ஈக்குவலைஸ் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக், இங்கே எடுக்கிற பை இது வரைக்கும் வேலிடு, ப்ரீவியஸ் 90 minutes குவாட்ரண்டோட ஹை வரைக்கும் வேலிடு. அது ஒரு ஈஸி பைஸ் தான். இங்கே எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லை. நான் பெருசாலாம் உங்களுக்கு சொல்ல, இங்கே பை எடுக்க போகிறீங்க. இது நியர்பையில் இருக்க ஒரு பை சைட் லிக்விடிட்டி வாஸ் கேரண்டட். நான் ஒன்றும் கேப்போட 50%ஓ 4 hour ஃபேர் வேல்யூ கேப்போ அந்த மாதிரி ஆன்டிசிபேட் பண்ணல. இங்கே எடுக்கிற இது ஹையே கட் ஆகலை காலிலேருந்து. நியர்பையில் இருக்க ஒரே ஒரு ஹை கட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ட்ரேட் ஃப்ரேம் பண்ணுறேன் இன்றைக்கி. ஸோ ஐ வாஸ் லைக் புல்லிஷ் பயஸ் தான். செல் எடுக்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது. செல் எடுக்கணும்னா எந்த இன்டர்னல் டேப் பண்ணிட்டு எங்கே போய் நான் எடுக்க டீப் டிஸ்கவுண்ட்டில். ஸோ வரப்பே ஃபிக்ஸ்டாக பை தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு டெய்லி சைக்கிள் சீக்வன்ஸில் அழகாக அலைன் ஆயிருந்துச்சு. ப்ரீவியஸ் Q2 லோஸை OM தூக்கவே இல்லை, ஈக்குவலில் விட்டு திஸ் வாஸ் த ஆர்டிஹெச்சோட ஓப்பனிங். ஆர்டிஹெச் ஓப்பன் ஆன உடனே உங்களுக்கு மார்க்கெட் க்ளீனாக, நான் வந்தோடனே ஒரே கதை தான், பை அடிச்சிடலாம். இந்த இடத்துல வச்ச மொதல் ஷிஃப்ட்லேயே பை அடிச்சிடலாம். அதே மாதிரி இங்கே 1 minute SSG பிரேக்கரு IFG எல்லாம் வச்ச உடனே நான் வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல இந்த IFG வச்சிட்டானா, ஐஎஃப்ஏஜி வச்சோடனே எப்படி ரியாக்ட் பண்ணுறான். ஏன்னா மொதல் 5 நிமிஷத்தில் நான் எப்பவுமே ட்ரேட் எடுக்கிறது கொஞ்சம் யோசிப்பேன். 5 நிமிஷம் போக விட்டு ஒரு கீழே இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தான். அதே மாதிரி இந்த ஆர்டர் பிளாக்கோட 50% கான்சிக்வன்ட் என்கரேஜ்மெண்ட் டேப் பண்ணிட்டு திரும்ப மேலே போனோம். ஓகே, திரும்ப நல்ல டிஸ்பிளேஸ் ஆனோடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு மேலே தான் போகிறான்னு தெரிஞ்சோன்னே இங்கே அடிச்சிட்டேன். இந்த இடத்துல பையை போட்டேன். இதில் டிஸ்பிளேஸ் ஆகிறத பார்த்தோன்னே இந்த கான்சிக்வன்ட் என்கரேஜ்மெண்ட் டேப் பண்ணிட்டான், மேலே போக ஆரம்பிச்சிட்டான். இங்கே ட்ரேடை போட்டு எஸ்எல்லை தூக்கிட்டு இந்த லோவில் வச்சுட்டு டார்கெட் த நியர்பை பை சைட் லிக்விடிட்டி. இதுதான் ப்ரீவியஸ் 90 minutes குவாட்ரண்டோட ஹைஸ். ஸோ இதை தான் நான் என்னோட டாலாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். டால் இந்த சென்ஸ் என்னோட டால். அதுக்கு மேலே அவன் எங்கே போனாலும் பிரச்சனை கிடையாது எனக்கு. பட் எனக்கு தேவை கேரண்டடான ஒரு மூவ், ப்ரீவியஸாக இருக்க ஒரு ஃபெயில்டு ஸ்விங்கை, அதுதான். ஸோ இதுதான் டார்கெட்டு. இதுவே எனக்கு சம்வேர் அரௌண்டு 150 பாயிண்ட்ஸ் செக்யூர் ஆகிடும், ஈஸி செக்யூர். ஸோ நான் இங்கே போட்டுட்டேன், எஸ்எல்ஐ இங்கே வச்சுட்டேன். எப்பயுமே நான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுறதுக்காக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுவேன். எக்ஸிக்யூஷன் 3 ப்ராப்ஃபார்மில் நான் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஏபெக்ஸு, லூசிடு, டாப் ஸ்டெப்பு ஐபேட்லேயும் லூசிட ஃபோன்லேயும் லேப்டாப்பில் ஏபெக்ஸையும் மேனேஜ் பண்ணுவேன். அப்பப்போ லூசிடை இதில் லேப்டாப்லேயும் போட்டு வச்சுப்பேன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறதுனால. இன்றைக்கி என்ன பண்ணிட்டேன், ஃபோனில் தான் யூஸ் பண்ணிட்டேன் லூஸோட. அது ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிட்டுருக்கிறப்ப இந்த இடத்துல என்ட்ரியை போட்டேன். கரெக்டாக எங்கே போட்டேன்னா சம்மார் இங்கே தான் போட்டேன். எக்ஸிக்யூஷன் பார்த்தா தெரியும், மறந்துட்டேன். இங்கே போட்டு இங்கே தான் ஸ்டாப் வச்சுருந்தேன், டார்கெட் இப்படி வச்சுருந்தேன். இதுதான் என்னோடய ஆக்சுவல் ட்ரேட். ஒரே ஒரு எனக்கு தான் போயிருந்தேன். இதுதான் என்னோடய ட்ரேட். இப்படி போட்டு வச்சுருக்கேன். என்னென்னா இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிட்டேன். அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. ட்ரையலும் பண்ணுற ஒரு ஏரியாவே கிடையாது. இந்த கேண்டிலில் அந்த எக்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டேன் தெரியாமல், க்ளோஸ் ஆகிட்டு. எனக்கா செம்ம டென்ஷனு. என்னடா க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக தான் க்ளோஸ் ஆச்சு. நான் எடுத்த பாயிண்டோட கீழே தான் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ண உடனே இங்கே ஒரு சட்டன் ரியாக்ஷன். இந்த இடத்துல
ரியாக்ஷன் ஆனோடனே எனக்குலாம் செம்ம டென்ஷனு. இந்த மாதிரி மைனர் மிஸ்டேக்லாம் பண்ணவே மாட்டேன். மைனர் மிஸ்டேக் நடந்தோடனே இங்கே திரும்ப உடனே இன்னொரு என்கியூ அடிச்சிட்டேன். அடித்து திரும்ப அதே ஸ்டாப்பை அதே இடத்துல வச்சிட்டேன். வச்சுட்டு நான் திரும்ப ஹோல்ட் பண்ணுறேன். மார்க்கெட் இந்த கேனில் வந்துட்டு நான் ஸ்டாப்பை நல்லா ட்ரையல் பண்ணுறேன். இந்த கேனோட லோக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். செகண்ட் ட்ரேட் வாஸ் ஹியர், எக்ஸாக்டாக இந்த இடம். ஸ்டாப் வந்து இனிஷியல் ஸ்டாப் இங்கே இருந்துச்சு. அடுத்து டிஸ்பிளேஸ் ஆனோடனே இங்கே கொண்டு வந்துட்டேன். அடுத்து வந்து எனக்கு ரொம்ப ரிஸ்க் ஃப்ரீயாக போயிட்டு ட்ரேடு. நான் என்ன பண்ணேன்னா, இப்போ டால் ரொம்ப கேரண்டட் ஆகிடுச்சு. இங்கே இன்னொரு ஷிஃப்ட் வச்சோன்னே மேலே தான் போகிறான்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா எல்லா அசட்டும் மேலே தான் போகிறோம். எந்த அசட்டும் கீழே போகிறதுக்கான இன்டென்ஷன்ஸே கிடையாது. இங்கே பார்த்தா தெரியுதா, எல்லாருமே இந்த 90 தூக்கிறதுக்கு தான் போகிறானுங்க. இங்கேயும் பாருங்கள், ஒய்எம்லேயும் தூக்கலை, இஎஸ்லேயும் தூக்கலை. யாருமே அந்த ப்ரீவியஸ் 90 மினிட்ஸோட பைசேல் லிக்விடிட்டி தூக்கலை. ஸோ ஐ வாஸ் லைக் அங்கே போகிறான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த இடத்துல தான் ஓவர் ரிஸ்கிங் ஆரம்பித்தேன். ஓவர் ரிஸ்கிங் இந்த சேர்ந்து அடிஷ்னல் பொசிஷன் ஆகிடுங்க. இந்த இடத்துல இந்த 1 மினிட் எஃபிஜி வந்தோடனே இன்னொரு என்கியூ ஆட் பண்ணி எஸ்எல் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். இங்கே வச்சுட்டு ஆவரேஜ் பொசிஷன் நடுவில் வந்து விழுந்துருச்சு. மேலே போனால் 4000, கீழே வந்து எஸ்எல் அடித்தா 1000. நான் அந்த 1000 ஏற்றுக்க ரொம்ப தயார். ஏன்னா ஒர்த் த ரிஸ்க் தான், ஒர்த் த ட்ரேட் தான். அந்த பைசரை யாருமே கிளியர் பண்ணல. கன்ஃபார்ம் அந்த பைசர் கிளியர் ஆகிடும். ஒரு கேரண்டடான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு. ஏன்னா 1000 பாயிண்ட்ஸ் கேப் டவுனு. 100 பாயிண்ட் கூட ரெக்கவர் ஆகாது ஆர்டிஹெச்சில், ஈஸியாக ரெக்கவர் ஆகும். சிம்பிள் லாஜிக்கு. ஸோ நியர்பை பைசேல் லிக்விடிட்டி டார்கெட் வச்சுருந்தேன். ஏன்னா அங்கே தான் நெக்ஸ்ட்டு 90 மினிட்ஸும் ஃபார்ம் ஆகும். ஸோ எல்லாமே ஒரு சேஃபர் சைடுக்கு அந்த ஒரு ஹை தான் டார்கெட்டு. அதே மாதிரி கீழே எனக்கு என்னென்ன சீக்வென்ஷியல் இருந்துச்சுன்னா, டெய்லி இருந்துச்சு. அதே மாதிரி 90 ஹிட்டன் இருந்துச்சு. உங்களுக்கு ப்ரீவியஸ் குவாட் அண்ட் லோக்கு கீழே வந்து என்கியூ க்ளோஸ் வச்சுருக்க மாட்டான். லோவஸ்ட் லோ பாடிக்கு கீழே என்கியூ க்ளோஸ் வைக்கல. பட் இஎஸ் வைக்கல, ஒய்எம் வச்சுருந்தான். ஒய்எம் ப்ரீவியஸ் குவாட்ரண்ட்டோட லோவஸ்ட் லோட பாடிக்கு கீழே க்ளோஸே வச்சுருந்தான். என்கியூ வைக்கல. ஸோ 90 ஹிட்டனு அலைன்டு வித்து டெய்லி சைக்கிள் சீக்வென்ஷியல் எஸ்எம்டி. லோ டைப் மைக்ரோலாம் எதுவுமே கிடையாது. மார்க்கெட்டில் வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு 150 பாயிண்ட்ஸு ஈஸியாக செக்யூர் பண்ணிட்டேன். ஸோ சிம்பிளாக லாஜிக்கை வந்து மாடலோட உட்காந்துச்சு கரெக்டாக, விச் இஸ் கான்டெக்ஸ்டோட. ஸோ ஈஸியாக வந்து நரேட் பண்ணி இந்த ட்ரேட் எடுத்துட்டேன். தட்ஸ் இட் ஃபார் என்கியூஎம். இதுக்கடுத்து என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தேவையும் கிடையாது, ஒன்றும் பெருசாக நடக்கவும் இல்லை. அப்படியே மேலே போனால் ஒய்எம் போய் டெய்லியை போய் வச்சுட்டான். மேலே ஒரு செல்லுக்கான டெய்லி வச்சுட்டான். கியூட்டோட ஹைஸை போய் டெய்லி ஒய்எம் பர்ச் பண்ணிட்டான். ஸோ அதோட இந்த பைக்கான கதை முடிஞ்சிச்சு. இந்த பையோட கீழே வச்ச டெய்லி எவ்வளோ நேரத்துக்கு வேலை இருக்குன்னா, மேலே அப்போசிங்கில் ஒரு டெய்லி வைக்கிற வரைக்கும் அதே மாதிரி அவன் ஒரு டெய்லி வச்சுட்டான். ஸோ இந்த கேண்டிலில் இங்கே ஹோல்ட் பண்ண பைஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம் 10:15. தட்ஸ் இட். கேரண்டடாக பண்ணுறவங்க இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுறவங்க 4 ஹவர் ஃபேர் வேலி கேப் இருந்துச்சு. 4 ஹவர் ஃபேர் வேலி கேப் மிட்டிகேட் ஆகிட்டு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் ஃபேர் வேலி கேப்போ 1 ஹவரில் இங்கே ஃபேர் வேலி கேப் இல்லை. இவனுங்கெல்லாம் ரொம்ப மேலே போயிட்டானுங்க. ஸோ தட்ஸ் இட். அதான் ப்ளாப்ளான்னு பேசுகிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை இன்றைக்கி. அவள் தான் வந்தோம். செம்ம ஒரு ட்ரேடு, 100 பாயிண்ட் செக்யூர்டு, கேரண்டட் ட்ரேடு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டார்கெட்டாக இன்டர் மார்க்கெட்ஸ் யாருமே பர்ச் பண்ணல. அது வந்து ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு நீடட் டார்கெட்ஸ்னால் அந்த இடத்துல நான் அதிக ரிஸ்க் போவேன். விச் இஸ் என்னென்னா ஒர்த் த ரிஸ்க் தான். அது எஸ்எல் அடித்தாலும் அது வந்து என் பஃபரில் தான் இதாகுமே தவிர தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஸோ தட்ஸ் இட் கைஸ். திஸ் இஸ் ஹவ் ஐ டுக் திஸ் ட்ரேட். பிரேக் டவுன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இஃப் இன் கேஸ் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இன் திஸ் எக்ஸிக்யூஷன், இந்த ட்ரேட் பிரேக் டவுன்லையோ இல்லை எதுவும் இருந்தால் லீவ் டவுன் அண்ட் கமெண்ட். நான் இதோட எக்ஸிக்யூஷன் அட்டாச் பண்ணுறேன், ரீல்ஸில் போட்டிருப்பேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ என் அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இருந்தாலும் உங்களுக்கு இதோட எண்ட் ஆஃப் த வீடியோ உங்களுக்கு நான் அதை அட்டாச் பண்ணுறேன். See you all tomorrow Wednesday. Until then, it's tada, bye bye.